பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19/6/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு இன்றைக்கி 1 மணி ஷோ. இதில் என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்னம்மா நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம 6 மணிக்கு கொடுத்த நம்பர் நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. நமக்கு 8ஆம் நம்பரும் 4ஆம் நம்பரும் அழகாக மேட்ச் ஆகிருந்தது. அதே மாதிரி 6 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா 2ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. 2 நம்பருமே நமக்கு 2 நம்பருமே மேட்ச் ஆகி நல்லா ஒரு அருமையான வின்னிங். அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் 77 736 சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 23 894 ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது வந்து 815 24 ஓகேங்களா. இதுதான் வந்து நமக்கு வந்த நம்பரு. இந்த நம்பரை பேஸ் அடிப்படையை வச்சு தான் நம்ம அடுத்த ரிசல்ட்டு கொண்டு வரோம். இதில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் என்னென்ன நம்பர்கள், இதுலேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும். அந்த நம்பர் என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்த்தலாம் சரிங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 19/6/2024 1 மணியுடைய ரிசல்ட் இல்லையா. இன்றைக்கி 1 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, டியரை பொறுத்த வரைக்கும் டியர் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 894 அப்படிங்கிற நம்பர் வந்து நமக்கு வந்திருக்கும். நேற்று வந்து நம்ம 6 மணி ரிசல்ட்டு. அதே மாதிரி 8 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 524 வந்திருக்கு. 4 நம்பர் மறுபடியும் கண்டினியூ பண்ணியிருக்காங்க இல்லையா. அதே மாதிரி மறுபடியும் வந்து 4 நம்பர் கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள். 4 நம்பர் கண்டினியூனா மறுபடியும் வந்து நமக்கு போல்டே கொண்டு வந்து 4 நம்பர் கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் தெரியுது. அந்த மாதிரி நம்பர்கள் ஏதாவது கணக்கில் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது சரிங்களா. உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதோ அது அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். 2 நம்பருக்கான சான்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது சரிங்களா. உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பாருங்கள். அந்த மாதிரி 2 நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி 4ஆம் நம்பர் திரும்பவுமே போர்டில் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அந்த மாதிரியான 2 டைம் வச்சுட்டாங்கன்னா 3ஆம் டைம் கண்டிப்பாக வைக்காமல் விட மாட்டாங்க, எடுத்து கண்டிப்பாக வச்சுருவாங்க. அதே மாதிரி தான் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு 4ஆம் நம்பர் கொஞ்சம் போர்டில் மறுபடியும் எனக்கு மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு இது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு 4 நம்பர் தான் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ரிசல்ட் தான் அப்படியே வந்துச்சு சரிங்களா. 4-4-6 இல்லையா, 6-6-4 அப்படி வந்துச்சு இல்லையா. அந்த மாதிரி மறுபடியும் ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறதா என்னோட கணக்கு சரிங்களா. உங்களுக்கு இது ஆக்சுவலாக வருதான்னு பாருங்கள். நம்ம வந்து 4 நம்பர் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அப்படி 4 நம்பர் வரலைன்னு என்னங்க பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், 4 நம்பர் வரலைன்னா 8ஆம் நம்பர் கட்டாயமாக வரும். ஏன்னா 4-4-8 ஆடுவாங்க, ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முதல்ல வந்து 4-4-2 ஆடிட்டு இருந்தாங்க. இப்போ 4-4-8 அப்படிங்கிற நம்பர். ஏன்னா நம்ம அப்படி ஒரு கணக்கு வச்சுருந்தோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா 2 4ஆம் நம்பர் வந்துருச்சு அப்படின்னா அடுத்த செகண்ட் டைம் அப்படி நீங்கள் 2ஆம் நம்பர் அந்த இடத்துல வச்சுன்னு டக்குன்னு மேட்ச் ஆயிரும். அந்த மாதிரிலாம் ஒரு டைம்லாம் வந்துட்டு இருந்துச்சு நமக்கு. அந்த மாதிரி இப்போ வரதில்லை. இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 4ஆம் நம்பர் வந்து 4-4-2ன்னு கூட்டி 4-4-8 அப்படிங்கிறது கூட்டி வைக்கிற மாதிரி தான் வைக்கிறாங்க. நம்ம அந்த மாதிரி தான் வருது. ஏன்னா முதல்ல வந்து எப்படி கணக்கு வந்துச்சுன்னா 4-4 அதாவது 5-5-5-1 5-5-1 அந்த கணக்கு 5-5-2 5-5-4 அதே மாதிரி 4-4-2 அந்த கணக்கு தான் வந்துச்சு போன வாட்டியில். நமக்கு போன மாதம்லாம் நமக்கு அந்த மாதிரி தான் 2ஆம் நம்பரை பேஸாக வச்சு தான் ஆடுவாங்க. 4 நம்பர் 2 நேம் வந்துச்சிட்டாங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு 2ஆம் நம்பர் தூக்கி வச்சு விட்ருவாங்க. அப்படி தான் ஆடிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது. 4ஆம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் டபுள் 4 வருது அப்படின்னா உங்களுக்கு 8ஆம் நம்பர் தூக்கி வச்சிடுறாங்க சரிங்களா. அந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. உங்களுக்கு கணக்கில் அதாவது மேட்ச் ஆகுதா அப்படின்னு எடுத்து பாருங்கள். அந்த மாதிரி வருது. நம்முடைய கணக்கில் 8ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 8ஆம் நம்பர் வருது. ஒன்று வச்சாங்கன்னா திரும்ப 4ஆம் நம்பர் அதே இடத்துல வைக்கணும், அது ரொம்ப ஸ்ட்ராங்காக. அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப அதே இடத்துல 8ஆம் நம்பர் தூக்கி வச்சுருவாங்க. 4-4-8 அப்படின்னு எடுத்து வச்சுட்டு வாய்ப்புகள் இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் சரிங்களா. உங்களுக்கு அது கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்த இடத்துக்கு தான் சொல்கிறேன் சரிங்களா. அதே மாதிரி போர்டை பொறுத்த வரைக்கும் போர்டு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 6ஆம் நம்பர். எதனாலங்க 6ஆம் நம்பர் வருது அப்படின்னா 6ஆம் நம்பர் தான் வரணும். 5க்கு 6 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா நேற்றைய ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 736 6ஆம் நம்பரை கொஞ்சம் பேச வச்சு ஆடுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி காமிக்குது. எனக்கு உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். எனக்கு 6ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்குது. நீங்கள் அப்படி தான் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் வந்து 5க்கு 6ன்னு வைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 4 நம்பர் அந்த இடத்துல வச்சுருவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ராவிலேருந்து 2 நம்பர், இந்த ட்ராவிலேருந்து ஒரு நம்பர் எடுப்பாங்க கண்டிப்பாக. 524லேருந்து கண்டிப்பாக 4 நம்பர் பேஸ் வருது அப்படின்னா 736லேருந்து ஒரு நம்பர் தூக்கணும். அப்படி தான் எனக்கு கணக்கு வருது சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி ஆடுறோம். ஏன்னா அது வந்து 1 மணி ரிசல்ட்டு. இப்போ நம்ம அடுத்து கொடுக்க போகிறது 1 மணி ரிசல்ட்டு தான். புரியுதுங்களா. நம்ம எப்போயுமே நம்ம இங்கேருந்து இந்த ட்ரா தான் நமக்கு மெயின் முக்கியம். ஏன்னா இங்கே என்ன நம்பர் வருதோ இதுலேருந்து பேஸை வச்சு தான் அடுத்த நம்பர் இங்கே வரும். இங்கே இருக்கிற நம்பரை பேஸை வச்சு தான் இங்கே வரும். இந்த 2 ட்ராவை தள்ளி இந்த பக்கம் வந்துடும். இங்கே இருக்கிற நம்பர் எல்லா ட்ராவிலையும் அப்படி தான். நீங்கள் இதே 6 மணிக்கு எடுத்திங்கன்னா 6 மணிக்கு நம்ம இந்த ட்ராவை இங்கே வந்துடும், இந்த ட்ராவுக்கு கீழே வந்துடும் சரிங்களா. நமக்கு வந்து எப்போயுமே வந்து நம்ம எந்த ட்ரா கொடுக்குறோமோ அதுக்கு நேர் மூணாவது கட்டத்தில் இருக்கிற அந்த நம்பர் என்ன வருதோ அதை பேஸை வச்சு தான் அடுத்த நம்பருக்கு நம்ம கொடுப்போம் எப்போயுமே சரிங்களா. நீங்கள் எல்லா ரிசல்ட்டையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து நமக்கு எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 6 மணி ரிசல்ட்னு வச்சுக்கலாம். 6 மணிக்கு நமக்கு இந்த இடத்துல வந்துடும். 6 மணிக்கு ரிசல்ட்டு இங்கே வந்துடும். அப்போ நமக்கு மறுபடியும் 6 மணிக்கு இங்கே கீழே கொடுப்போம். இப்போ இப்படி இங்கே கொடுப்போம்.
அதே மாதிரி 1 மணி ரிசல்ட்னா இப்போ 1 மணி ரிசல்ட் நேற்று 1 மணி ரிசல்ட் இது, அப்போ இன்றைக்கி 1 மணி ரிசல்ட் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி சாயந்தரம் 6 மணி ரிசல்ட்டில் இங்கே 6 மணி ரிசல்ட் இருக்கும், இங்கே 6 மணி ரிசல்ட் நம்ம அப்படி கொடுப்போம். அதே மாதிரி 8 மணி ரிசல்ட்னா இங்கே 8 மணி ரிசல்ட் இருக்கும், இங்கே நம்ம 8 மணி ரிசல்ட் கொடுப்போம். அப்போ அதை வச்சு கணக்கு பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு அந்த வேவ் லென்த்தில் தான் வரும், வேறு எதுவும் வரவே வராது. சரிங்களா? அதனால் நம்ம திரும்ப திரும்ப இந்த பதிவு பண்ணி நம்ம மேலே இருக்க நம்பர் நம்ம தெளிவாக சொல்கிறோம். காரணம் என்னென்னா அப்படி தாங்க வரும் அப்படின்னு எதுக்கு சொல்கிறேன்னா அது மாதிரி தான் வரும். சரிங்களா? அதை கணக்கு வச்சு தான் கொடுக்குறோம். அந்த மாதிரி இடையில இருக்கிற நம்பர்லாம் வராதானா இதில் வரும். இது எப்படின்னா இந்த இடையில இருக்கிற நம்பர், அதாவது 894 வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இந்த ட்ராவை கணிக்கிறோம். இந்த ட்ராவை கணிச்சு இந்த ட்ராவிலேருந்து நமக்கு இந்த ட்ராவுக்கு எப்படி வருது, இந்த ட்ராவில் இந்த ட்ராவை எப்படி எடுக்க போகிறாங்க நம்பர் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக கணிக்க முடியும். அப்படி தான் நம்ம இது வரைக்கும் கொடுத்துட்ருக்குறோம். கண்டிப்பாக அதுதான் மேட்ச் ஆகும். அதே மாதிரியே இப்போ நம்ம என்ன மெத்தடில் நம்ம எடுக்கிறோமோ இதே மெத்தடை தான் நம்ம சாஃப்ட்வேர்லேயும் அப்டேட் பண்ணி வச்சுருக்குறோம். புரியுதுங்களா? இதே மெத்தட் தான் நமக்கு சாஃப்ட்வேரில் பண்ணியிருக்கோம். அதனால தான் நமக்கு அக்யூரேட்டாக நம்பர் கிடச்சிது. இப்போ நமக்கு சாஃப்ட்வேர் இரருங்கிறதுனால தான் திரும்ப அது செட் ஆக மாட்டேங்குது. வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், அதை ரீசெட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். பட் பார்ப்போம், கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். திரும்பவும் நம்ம பழைய ரீஎன்ட்ரி நல்லா கொடுப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணாலும் ரீஎன்ட்ரி நல்ல விதமாக வின்னிங் வர மாதிரி ரீஎன்ட்ரி கொடுப்போம். வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? அதே மாதிரி நம்ம கொடுத்தா அந்த நம்பர் வரணும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் திரும்ப நம்ம கையை விட்டு மிஸ் ஆகிருச்சு, ஆனால் திரும்ப அதை கொண்டு வரது ரொம்ப சிரமமாக இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். அது மாதிரி திரும்ப நான் கொண்டு வந்துடுவேன். வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் வந்து 5க்கு 6 அப்படின்னு மேட்ச் ஆகுது. அது மட்டும் கிடையாது, 2ஆம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. எதனால் 2ஆம் நம்பர் 5க்கு 2ங்கிறது எப்போயுமே எவர்கிரீன் நம்பர் தான். சரிங்களா? அது மாற்றமே கிடையாது. 5க்கு 2ங்கிறது எவர்கிரீனாக வரக்கூடிய நம்பர் தான். அப்படி வரக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா? மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். 8க்கு, அதாவது 8ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா? 8ஆம் நம்பருக்கு அதாவது 8ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதோ அதே மாதிரி 5ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பரும் 5ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் ரொம்ப எவர்கிரீனாக வரும். சரிங்களா? ஏன்னா நீங்கள் வந்து எப்போயுமே வந்து ஒரே மாதிரி ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் ஏ போர்டு வந்து அப்படியே டோட்டலாக மாறி தான் வரும். இப்போ பாருங்கள், நீங்கள் சம்மந்தமில்லாத நம்பர் தான் நமக்கு எப்போயுமே கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்ம நீங்கள் எதிர்பார்க்க முடியும். 7க்கு 8ங்க நம்ம நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்களா? கண்டிப்பாக அப்படி தான் கொடுப்பாங்க. அதை தான் வந்து டிஆர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி ரிசல்ட்டு டோட்டல் டிஃப்ரெண்ட், அதே மாதிரி 6 மணி ரிசல்ட்டு டோட்டல் டிஃப்ரெண்ட், அதே மாதிரி வந்து 8 மணி ரிசல்ட்டு டோட்டல் டிஃப்ரெண்ட். ஏன்னா இதுலேருந்து ஒரே ஒரு நம்பர் மட்டும் மேட்ச் பண்ணி கொடுத்துறாங்க தவிர அவ்வளோதான். ஆனால் முதல்ல அப்படி கிடையாது. ரொம்ப டோட்டல் சேஞ்சாகலாம் வராது, ஒரே மாதிரி தான் வரும். 6 மணி ரிசல்ட் எப்படி வருதோ 8 மணி ரிசல்ட் அதேமாதிரி கொஞ்சம் சேஞ்ச் லைட்டாக தான் சேஞ்ச் ஆகும் தவிர அப்படியே வந்துடும். அதை வச்சு நம்ம அப்படியே சூப்பராக எடுத்துகிட்டு இருந்தோம். பட் பார்ப்போம், அதில் வந்து நிறைய சாஃப்ட்வேர் நமக்கு ஹெல்ப் பண்ணிச்சு நிறைய விஷயத்துக்கு. அதில் அப்படியே மாறி வந்தாலும் நம்ம தெளிவாக சொல்லிடுவோம். மாறி வரப்போது இந்த மாதிரி வைங்கன்னு சொல்லி நம்ம கரெக்டாக வின்னிங் அடிச்சிடும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நமக்கு இந்த சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி தான் ஆகணும். ரெடி பண்ணிவிட்டு கண்டிப்பாக கொடுப்போம், சூப்பராக கொடுப்போம். சரிங்களா? வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 0 கொஞ்சம் பி போர்டில் மேட்ச் ஆகுது. உங்களுக்கு பி போர்டில் 0 மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது பாருங்கள். 0க்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரியும் தெரியுது. உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். 0 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும், வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் அதே மாதிரி 0 வருதுங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கானா கூட நீங்கள் எடுத்துக்கலாம், வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. 0 வரல அப்படின்னா, ஏன்னா 2க்கு 0 வரலன்னா 7ஆம் நம்பர் அந்த இடத்துல வரும். சரிங்க. இப்போ நீங்கள் ஆல் போர்டில் என்னங்க வரும்னா 4ஆம் நம்பர் வருங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக. 6ஆம் நம்பர் வரும், 8ஆம் நம்பர் வரும். சரிங்க. 2ஆம் நம்பர் வரும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக. நாளைக்கு டிஆரில் 1 மணி சோழ செமையாக வந்து இன்னும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. இது எதாவது வருதான்னு பாருங்கள். 48, 42, 82, அதாவது 46, 82. சரிங்களா? இதுதான் எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம்.